பிறந்தவள் செந்தமிழ் ஆகினும் மூப்பு வரவில்லையே, மன சந்தன காட்டு பொதிகை மகளுக்கு சாயல் கடவில்லையே. செந்தமிழே, உனக்கு இந்த சிபிச்சோழனின் முதல் வணக்கம். உயர்ந்த ஒழுக்கத்தையும் உன்னத கல்வியையும் கற்றுத்தரும் ஆசிரிய பெருமக்களே, உங்களுக்கும் என் வணக்கம். இதோ என் பேச்சு துவக்கம். அண்ணல் அம்பேத்கர் 1891 ஆண்டு ஏப்ரல் மாதம் 14ஆம் நாள் மகாராஷ்டிராவில் உள்ள அம்பாவாத்தே என்னும் கிராமத்தில் பிறந்தார். அண்ணல் அம்பேத்கர் இயற்பெயர் பீமாராவ் ராம்ஜி அம்பேத்கர். அண்ணல் அம்பேத்கர் தேசத்தின் ஒளிவிளக்கு கொடிய சூழலில் பிறந்தவர். எனினும் கல்வி உலகில் எவரும் தொடாத சிகரத்தை தொட்டவர். மேலை நாடு சென்ற பிறகும் கூட விடாமல் துரத்திய வறுமையை கண்டு அஞ்சாமல் உயர்ந்த பல பட்டங்களை பெற்றவர். கல்வி நிலையங்களிலும் அரசியல் அரங்கிலும் இவரை போல அவமானங்களையும் போராட்டங்களையும் எதிர்கொண்டவர் எவரும் இல்லை. ஒரு நாள் 4 மணி நேரம் கூட தூக்கத்திற்கென்று ஒதுக்காத மாமனிதர். எப்பொழுதும் எழுத்து, படிப்பு, மக்களின் விடியலுக்கான சிந்தனையிலும் செயலிலுமே தன் வாழ்நாளை பயனாக்கியவர். சிலர் அண்ணல் அம்பேத்கர் தலித் மக்களுக்காக மட்டுமே எழுதினார், போராடினார், சட்டம் இயற்றினார் என்கின்றார்கள். இது முற்றிலும் தவறு. தலித் மக்களுக்கான சட்டப்பிரிவு 341, 342 எழுதும் முன்பே பிற்படுத்தப்பட்ட மக்களுக்கான சட்டப்பிரிவு 340 எழுதியுள்ளார். இச்சட்டங்களின்படி பிற்படுத்தப்பட்ட மக்களும் தங்களுக்கான உரிமைகளை பெற வேண்டும் என்பதுதானே அண்ணலாரின் நோக்கம். இதை அன்றைய நேரு அவர்களின் அரசு ஏற்காததால் தன் எதிர்ப்பை காட்டும் விதமாக தன் பதவியே ராஜினாமா செய்துள்ளார் அண்ணல் அம்பேத்கர். இப்பொழுது சொல்லுங்க தோழர்களே, அண்ணல் அம்பேத்கர் சாதிய தலைவரா? இல்லை, இல்லவே இல்லை. அவர்தான் நம் தேசத்தின் தலைவர். அவர்தான் தேசத்தின் ஒளிவிளக்கு. அந்த ஒளிவிளக்கில் நம் வாழ்வு சிறக்க வேண்டும் என்றால் வையமாண்ட வண்டமில் பெறவே கட்சிப்பை காட்ட எழுந்திரு. மக்களை ஒன்று சேர், வாழ்வை உயர்த்துக. வாழ்க இளைஞனே, வாழ்களின் கூட்டம், வாழ்க திராவிட நாடு, வெல்க திராவிட மாடல் என்று கூறி உங்களிடமிருந்து விடைபெறுகிறேன். உங்கள் அன்பு தம்பி ஆர். சிபிச்சோழன். நன்றி, வணக்கம். மீண்டும் ஒரு வாய்ப்பில் சந்திப்போம்.